நேராக நின்றுக்கோங்க. நின்றுட்டு உங்களோட காலை வந்து கொஞ்சம் அகலமாக வைக்கணும். ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி அகலமாக வச்சுக்கோங்க. ஸோ அகலமாக வச்சுட்டு உங்களோட கால் முட்டியை மட்டும் நீங்கள் பெண்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி மெதுவாக கால் முட்டியை பெண்ட் பண்ணோம். உங்களோட முதுகை நேராக வச்சுக்கணும். ரொம்ப அப்படி முன்னாடி குனியக்கூடாது. உங்கள் முதுகை மட்டும் நேராக வச்சுட்டு காலை அகலமாக வச்சுட்டு முட்டியை மட்டும் அப்படியே பெண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ பெண்ட் பண்ணி பார்த்துட்டு இதில் என்னென்னா ஆரம்பத்தில் இந்த பாதத்தை வந்து ரொம்ப நேராக்கி முயற்சி பண்ணக்கூடாது. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காளியாசனா பண்ணும்போது இந்த கால் பாதத்தை ரொம்ப கரெக்டாக அப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் இல்லாமல் வந்து ஸ்லிப் ஆகும். அதனால் இந்த கால் பாதத்தை வந்து நீங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக சைடில் ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் கொஞ்சம் கிராஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இந்த கால் முட்டியை மட்டும் பெண்ட் பண்ணி உங்களோட இந்த தொடை இருக்கு இல்லையா, தை, இதை மட்டும் எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு